ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம வந்து 7ஆம் வகுப்பில் இயல் 5ல் அழியா செல்வம் பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம். அழியா செல்வம் இயற்றினது யாருன்னா சமண முனிவர். சமண முனிவர் 4 அடியார் இயற்றிருக்காரு. 4 அடியாரில் உள்ளதை ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. வைப்புலி கோட்படா வாய் தீயிற்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிவின் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்லபிற. வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாத. வாய்த்தீயில்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும், அதாவது கல்வியை பொருள் போல வைத்திருப்பின் அது பிறரால் கொல்லப்படாது. அது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைபடாது. நம்ம ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் கல்வி குறைபடாது அப்படிங்கிறாங்க. மிக்க சிறப்பின் அரசர் செறிவின் ஒவ்வார், அதாவது மிக சிறப்புடைய அரசராலும் அதை கவர முடியாது கல்வியை. எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்றல்ல பிற. விச்சை அப்படின்னா கல்வி, ஒவ்வார் அப்படின்னா கவர முடியாது. எச்சம்னா செல்வம், அதாவது ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்விதான், பொருள் கிடையாது. மற்றவை செல்வம். நூல்வெளி. நாலடியார் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 4 அடி 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை 4 அடி 400 எனவும் வேளாண் வேதம் அழைப்பர். அதாவது நாலடியார் இயற்றினது யாருன்னா சமண முனிவர் பலரால் இயற்றிருக்காங்க. நாலடியார் ஒரு 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இது 400 வெண்பா இருக்குது. இந்நூலை 4 அடி 400 வேளாண் வேதம் அப்படின்னும் அழைப்பாங்க. திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் ஆகிய முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூலுக்கு திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படிங்கிற தொடர் மூலம் அறியலாம். அதாவது இதை திருக்குறளுக்கு இணையா வச்சு போற்றப்படுறாங்க. இதை நாலடியார 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படிம்பாங்க. 4ம்னா நாலடியார், 2ம்னா திருக்குறள். இந்த லைன் கொடுத்து கேட்கலாம். 4ம் 2ம் சொல்லுக்குருதி, 4னா நாலடியார், 2னா திருக்குறள். புக் பேக்கில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாமா? வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவாது கல்லோர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிதி கல்வி எனும் உள்ள பொருள் உள்ளிருக்கு பொருத்தியோர் பொருள் தேடி உலகின்ற. தனிப்பாடல் திரட்டு. சரியான விடை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? இது நல்லா படிச்சுக்கோங்க. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்னதுன்னா கல்வி. கல்வியை போல் கேலில்லாத செல்வம் வேறு இல்லை. தீயின் அப்படின்னா வாய்த்து பிளஸ் ஈயின் ஈ. நல்லா இதை பிரித்தெழுத பார்த்துக்கோங்க. கேடு இல்லைன்னா கேடு பிளஸ் இல்லை. எவன் பிளஸ் ஒருவன்னா எவன் ஒருவன். இந்த பிரித்தெழுதுக இந்த சரியான விடையெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இது இப்போ சிலபஸ்ல இருக்கலாம் கேட்பாங்க.